அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் கொஸ்டின் 7.8 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிவன் இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிகர் 7.17ல் சீரிஸ் எல்சிஆர் சர்க்கியூட் இங்கே 3 காம்பனண்ட் கொடுத்துருக்காங்க. அது சீரிஸ் ரன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருக்காங்க, வேரியபிள் ஃப்ரீக்வன்சி அண்ட் 230 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 230 வோல்ட் சோர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா VRMS is equal to 230 வோல்ட்னு எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல் வேல்யூ வந்து 5 ஹென்ரி கொடுத்துருக்காங்க. சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 மைக்ரோ ஃபேரட் கொடுத்துருக்காங்க. அப்போ 80 × 10⁻⁻6 ஃபேரட்னு அர்த்தம். ஆர் வேல்யூ வந்துட்டு 40 ஓம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா டிட்டர்மைன் த சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க, which drives the circuit at resonance. ஸோ ரெசனன்ஸில் அவங்க சோர்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு கேட்டேன் அப்படின்னா ஒமேகா கண்டுபிடிக்கணும், நேச்சுரல் ஃப்ரீக்வன்சினா எஃப் கண்டுபிடிக்கணும். அவங்களே வந்துட்டு வேரியபிள் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை பற்றி எதுவும் கேட்கல. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டைன் த இம்பிடன்ஸ் டூரிங் தட் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. நமக்கு இதுக்கு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். இம்பிடன்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ இசட் டூரிங் ரெசனன்ஸ் கண்டிஷனில் என்ன கண்டிஷன் இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து இம்பிடன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மைன் த RMS பொட்டன்ஷியல் அக்ராஸ் த 3 எலிமெண்ட்ஸ் இந்த சர்க்கியூட். சீரிஸ் சர்க்கியூட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு டயக்ராமுக்கு பக்கத்தில் நம்ம வந்துட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டர், அக்ராஸ் இண்டக்டர், அக்ராஸ் கெப்பாசிட்டர்னு சொல்லி எழுதியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா ஸோ தட் த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் தி LC காம்பினேஷன் இஸ் 0 அட் த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொல்யூஷனுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா அப்படின்னா டிட்டர்மைன் த சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி முன்னாடியே சொல்லியாச்சு. அது என்ன அப்படின்னா ஒமேகா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ அட் ரெசனன்ட் கண்டிஷனில் நமக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா XL இஸ் ஈக்குவல் டு XC, அதாவது இண்டக்டன்ஸ் தென் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவலாக சொல்லி வைக்க போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ XL இஸ் XCன்னா நமக்கு என்ன தெரியும், ஒமேகா L இஸ் ஈக்குவல் டு 1/ωCன்னு தெரியும். ஸோ இதிலேருந்து ஒமேகா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்துட்டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா நமக்கு ω²/LCன்னு வரும். ஸோ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/√LCன்னு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to solve. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைரெக்டாகவே நான் வந்துட்டு ஒமேகா அப்படிங்கிற டேர்ம் வந்து நான் கொண்டு வரேன். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/√LC அப்படிங்கிற டேர்ம் நம்ம கொண்டு வரோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூ வந்து டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எல்லோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எல் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹென்ரி, கெப்பாசிட்டர் பார்த்தோம் அப்படின்னா 80 × 10⁻⁻6 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டில் இருக்குது. சரி, என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 5 × 8 என்ன வரும், 40 வரும். ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது, 400. இப்போ 10⁻⁻6 இந்த 2 0வும் இதில் 2 நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா √4 × 10⁻⁻4ன்னு இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ரூட் வந்து வெளியே எடுத்துக்கலாம். √4 வந்து 2, இதேமாரி √10⁻⁻4 பார்த்தோம் அப்படின்னா 10⁻⁻2. 10⁻⁻2 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் மேலே கொண்டு போகிறேன். சரிங்களா? அப்படி மேலே கொண்டு போகும்போது நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 10⁻2/2ன்னு கிடைக்கும். அப்போ 10⁻2 அப்படின்னா என்ன அர்த்தம், 100. 100/2 வந்து என்ன அர்த்தம், 50. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒமேகா வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது ரெவல்யூஷன் பர் செகண்ட் எடுத்தோம்னா அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. ஆனால் நம்ம ஒமேகாங்கிறது என்னென்னா ரொட்டேஷனில் இருக்கும். அப்போ அதோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா ஒமேகா வேல்யூ பார்க்கும்போது நமக்கு 50 ரேடியன் பர் செகண்ட் அப்படின்ற ஆன்சரில் கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் தான் போக போகிறோம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்டைன் த இம்பிடன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பிடன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா அட் ரெசனன்ஸ் கண்டிஷனில் சரிங்களா நம்ம இம்பிடன்ஸ் என்ன வரும் அப்படின்னா Z இஸ் ஈக்குவல் டு R அப்படின்ற கண்டிஷன் வந்துடும். ஏன் அப்படின்னா XL இஸ் ஈக்குவல் டு XCன்ற நார்ம்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால Z இஸ் ஈக்குவல் டு √R² ப்ளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர்னு ஃபார்முலா இருக்கும். இப்போது நம்ம XL இஸ் ஈக்குவல் டு XCன்னு போட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும்.
அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ஆர் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு ஆருங்கிறதுனால இந்த சர்க்யூட்டில் ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஆர் வந்து 40 ஓம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்பிடன்ஸும் 40 ஓம்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு செகண்டுடைய சொல்யூஷன். இப்போ நம்ம தேர்ட் போக போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிட்டர்மைன் தட் பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் ஈச் காம்போனன்ட். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்டில் நம்ம பொட்டன்ஷியல் ட்ராப்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டர், அக்ராஸ் தி இண்டக்டர், அக்ராஸ் த கெப்பாசிட்டர் அப்படின்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட் டயக்ராமில் தேரி கான்செப்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எழுத போகிறோம். இப்போ இது வந்து ரெசிஸ்டர், இது வந்து இண்டக்டர், இது வந்து கெப்பாசிட்டர். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டருக்கு என்ன பண்ணியிருப்போம் V சஃபிக்ஸ் R is equal to I into Rன்னு எடுத்திருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா IRMS கரண்ட் தான். சரியா? ஏன்னா இது வந்து சீரிஸ் கரண்ட் சர்க்யூட்டுங்கிறதுனால I வந்து காமனாக இருக்கும் எல்லாத்துலேயும். அப்போ இண்டக்டருக்கு என்ன வரும் அப்படின்னா VL அக்ராஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா IRMS இன்ஸ்ட் ஆஃப் ஆருக்கு போல் என்ன பண்ணணும் XL போடணும். அதேமாரி கெப்பாசிட்டருக்கு என்ன போடணும் அப்படின்னா IRMS பை XCன்னு போடணும். இது போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து சொல்யூஷன் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? சரி, இந்த மாதிரி 3 காம்போனன்ட் இருக்கும்போது நமக்கு என்னாச்சு, என்ன கரண்ட்டுன்னு தெரியாது. கரண்ட்டுன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஆனால் நம்ம சப்ளை வந்து தெரியும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 230 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? I is equal to V by R equivalent. R equivalent என்னது? நமக்கு இம்பிடன்ஸ். அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? IRMS is equal to VRMS by Z. அப்போ VRMS என்னது? 230 வோல்ட். Z என்னது? 40. என்ன பண்ணுறேன்? 0 கேன்சல் பண்ணிவிட்டு 23/4 ஆம்ஸ்ன்னு அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் voltage across resistor is equal to I into RMS. சரி, மாற்றி போட்டாச்சு. ஸோ IRMS into R. இப்போ நமக்கு IRMS தெரியும் 23/4, R வேல்யூ தெரியும் நமக்கு வந்து 40. ஸோ இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10. ஸோ 23 into 10 பார்த்தோம் அப்படின்னா 230 வோல்ட் அக்ராஸ் தட் ரெசிஸ்டர் காம்பனண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 230 வோல்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த இண்டக்டர் பார்க்க போகிறோம். ஸோ VL is equal to IRMS into XL எடுக்க போகிறோம். ஸோ IRMS நமக்கு வந்து தெரியும் 23/4. பட் XL நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டைரெக்டாக ஒமேகா Lன்னு எடுத்துக்குவோம். கரெக்டுங்களா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 23/4 ஒமேகா பார்த்தோம் அப்படின்னா 50 அண்ட் இண்டக்டர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாகரித்மிக் கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4ஐயும் இதையும் நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போ வந்து 12.5 கிடைக்கும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12.5 வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 60, அப்புறம் மறுபடியும் 5 டைம் 2.5, அப்போ 62.5 கிடைக்கும். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நார்மலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணாமல் லாகரித்மிக் வச்சு பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறதோட லாக் வச்சு போகிறோமா எனக்கு இன்னும் ஈஸியாகிடும். இப்போ லாக் 23 நான் வேல்யூ எடுக்கிறேன். அதேமாரி லாக் 62.5 லாக் எடுக்கிறேன். எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இது மல்டிப்ளிகேஷனுக்கு நான் வந்து 2 ஆட் பண்ண போகிறேன். ஸோ 2 டிஜிட் இருக்குது, அப்போ 1 டிஜிட். இப்போ 23 0ல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 3617 ஒன்று வரும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா டெசிமலுக்கு முன்னாடி 2 டிஜிட் தான் இருக்குது, அப்போ 1 பாயிண்ட். இப்போ நம்ம 62ல் 5 பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 7959 இருக்கும். இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 16 பேலன்ஸ் 1 இருக்கும், 7 15 பேலன்ஸ் 1 இருக்கும், 11. ஸோ 3 பாயிண்ட். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்டிலாக் பார்க்கணும். இப்போ ஆன்டிலாக் பார்க்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் இந்த பவர் 3ங்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 10 பவர் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு 0.15ல் 7th பார்க்கணும். அதாவது 0.15ல் ஆன்டிலாக் பேஜில்
7th வேல்யூ எனக்கு என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 1435 கிடைக்குது. அப்போ மீன் டிஃப்ரென்ஸ் 6 பார்க்கணும். இதே நம்பரில் மீன் டிஃப்ரென்ஸ் 6 பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இது நம்ம ரெண்டையும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1437 இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரைட் 1437 எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இம்மீடியட்டாக ஃபஸ்ட்டு டிஜிட் தள்ளி ஒரு டாட் வச்சுக்கணும். இப்போ டாட் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணுறோம் 1437 வோல்ட் அப்படின்றத ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டருக்கு சேம் அதே ஃபார்முலா தான். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ VC is equal to IRMS into XC. இப்போ IRMS நமக்கு தெரியும். XCங்கிறது என்னது 1/ωc. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் எல்லா வேல்யூ. ஸோ IRMS நமக்கு தெரியும் 23/4. 1/ωc3 நமக்கு ஒமேகாங்கிறது 50, சிங்கிறது என்ன அப்படின்னா 80 × 10⁻⁻6 தெரியும். என்ன பண்ணுறேன் இது ஒரு 0 இது ஒரு 0 நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னா 23/4 × 5 × 8. சரிங்களா? கிளியருங்களா? இதே வேலையை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 4 × 5 சரிங்களா? இப்போ 40 × 40 என்ன வரும் 160 இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் 160 தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். ஸோ 4 × 40 × 10⁻⁻4 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10⁻⁻4 மேலே கொண்டு வந்துடுறேன். 23 × 10⁻⁻4 -4ல் +4 இப்போ 116 வந்துடும். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ log 23 + log 10⁻4 கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் 23 0 நம்ம முன்னாடி தான் பார்த்தோம். அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 2 டிஜிட் இருக்குது. அப்போ 1.3617 கிடைக்கும். 10⁻4க்கு பார்த்தோம் அப்படின்னா பவர் 4ங்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 5.3617 கிடைக்கும். இது டினாமினேட்டர் இருந்தாலும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அந்த ஆன்சருக்கு. சரிங்களா? இங்கே 3 டிஜிட் இருக்கிறதுனால 2 டிஜிட் எழுத போகிறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 16 0க்கு என்ன வேல்யூன்னு பார்க்க போகிறேன். சரிங்களா? 16ல் 0 லாக் ஷீட்டில் அப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2041 கிடைக்கும். இதை நான் அப்படியே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போ 6 11ல் 4 போச்சுன்னா 7 அப்போ பேலன்ஸ் 5 இருக்கும். 3 1 பேலன்ஸ் 1 இருக்கும். இங்கே வந்துட்டு 3. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்த ஆன்சருக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன்டிலாக் பார்க்க போகிறேன். ஆன்டிலாக் ஆஃப் 3.1576 இங்கே 3 இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் அது வந்து 10 பவர் அப்படியே எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 0.15க்கு ஆன்டிலாக் பேஜில் 7th வேல்யூ பார்க்க போகிறேன். அப்படி 7th வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி கிடைச்ச அதே வேல்யூ தான் 1435. மீன் டிஃப்ரென்ஸ் 6 பார்த்தோம் அப்படின்னா 2. இப்போ 1437 தான் கிடைக்கும். இப்போ 1437 எழுதிட்டு இம்மிடியட்டாக ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடலாம். இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் வந்துட்டு சேம் அஸ் ஹியர் 1437 வோல்ட். ஸோ இண்டக்டரில் என்ன வோல்டேஜ் இருந்ததோ அதே வோல்டேஜ் தான் வந்து நமக்கு இங்கே போகும். சரிங்களா? ஸோ அது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இப்போது இண்டக்டரும் அதே வோல்ட், கெப்பாசிட்டரும் அதே வோல்ட், ரெசிஸ்டர் மட்டும் 230 வோல்ட். அப்போ நம்ம எல்சி காம்பினேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இண்டக்டர் கெப்பாசிட்டர் நமக்கு வந்து என்ன அவுட் ஆஃப் பேஸில் இருக்கும் 180 டிகிரி. கரெக்டுங்களா? அது 5/2 வந்துட்டு இருக்கும். அதே ஃபேஸர் டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிராஃப் போடும்போது VL ப்ளஸ் y ஆக்சிஸில் போடுவோம். VC வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் y ஆக்சிஸில் போட்டிருப்போம் ஃபேஸர் டயக்ராமில். அப்போ இந்த ரெண்டு ஃபேஸும் என்ன ஆகுது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. கரெக்டுங்களா? 180 டிகிரி அவுட் ஆஃப் பேஸ். அப்போது இதை நான் ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா 1437 - 1437 என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும்.
அப்போ எனக்கு டோட்டல் நெட் கெப்பாசிட்டி வோல்டேஜ் என்ன கிடைக்குது? அப்போ எனக்கு எல்சி காம்பினேஷன்ல வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா 1437 அப்போ எனக்கு ரெசிஸ்டர் காம்பனண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஃபைனல் பொட்டன்ஷியல். கரெக்டுங்களா? அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு? 230 வோல்ட் இருக்கு. இப்போ அதுவும் நம்மளோட சப்ளையும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ நம்ம எழுதலாம் எல்சி காம்பினேஷனில் வந்துட்டு டோட்டல் பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து 0 அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.